சென்று பலவிதமான பூக்கள் கொடுத்து கதமாலையை கொடுத்து ஆனா இன்னுமே இவனை கைவண்ணத்து நிறமாறாத பூக்களாக இருக்கிறது. எங்கே பிடிக்கலாம்? ஆயிரம் மலர்களே மலருங்கள், ஆயிரம் மலர்களே மலருங்கள், அமுதகீதம் பாடுங்கள் ஆடுங்கள், காலதேவன் காவியம் நீங்களோ நாங்களோ நெருங்கி வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள், ஆயிரம் மலர்களே மலருங்கள். வெகு சீக்கிரமாக சந்திப்போம். வருகிறார் காவலன் சந்திக்காம கண்மணி கண்மணி ஊரை தெரிஞ்சுக்கிட்டே உலகம் புரிஞ்சுக்கிட்டே கண்மணி கண்மணி ஞானம் பிறந்துருச்சு நானும் புரிஞ்சிருச்சு கண்மணி கண்மணி பச்சை குழந்தையின் பழுட்டை
நான் கட்டி காத்த கோட்டையெல்லாம் இப்படி சாஞ்சு கிடக்குது, நான் என்ன செய்வேன்? போறவங்க போட்டும் இருக்கிறவங்க இருக்கட்டும், ஏன் போறீங்க நம்ம கேட்கவும் கூடாது. பணி நேரம் அவற்றை போயிட்டு அதே மாதிரி காசு எங்களை கொடுத்தீங்கன்னா நானும் ஊருக்கு கிளம்பிடுவோம். கொடுக்க மாட்டேங்கிறீங்களே ஐயா. போனவங்க நம்பிக்கை உள்ளவங்க நாடகம் பார்க்க போனாங்கல்ல, எப்படி சூர்யா வந்து நாடகத்தை முடிச்சிருவாரு, சோழியை முடிச்சுடாப்புல நாடகத்தை முடிச்சிருவாரு அப்படியே போயிட்டாங்க. ஆனா வீடெல்லாம் நம்பிக்கை இல்லாம உட்காந்துங்க அவங்க மேல. அப்படியா? அப்ப நான் நம்பிக்கை தான் வீடு போச்சு. இருக்கிற கூடவே அவர் உள்ள என்ன சொன்னாலும் உனக்கு தெரியுமா? வெட்டி பேச்சா பேசுறாங்களா இருக்காங்க கூட யாரும் தப்பா நினைச்சிடக்கூடாது இல்லையா? ஒரு வார்த்தை பாருங்க, மண்டை கொண்ட பண்ணி ஏலம் போடுறீங்களா? ஏலம் போடல. உங்களோட தோட்டத்தை பார்த்தா தோட்டத்தை பார்த்தீங்க, உங்க தோட்டத்தை பார்த்து யாராவது கணக்கிட முடியுமா? கணக்கிட முடியாது. எப்படி சொல்றீங்க? பழகி பார்த்தா தான் கணக்கிட ஆளை பத்தி இடம் பண்ண ஊதுகாம யாரையும் எதையும் பத்தி வந்து கூடாது. ஏன்னா உருவம் வந்து கருப்பா இருக்கணும், உள்ள வெண்மையா இருக்கும். சில பேருக்கு உருவம் வெள்ளையா இருக்கு, உள்ள கருப்பா போயிடும். கடவுளை போல நீங்க உருவத்தை பார்த்து இடம் போட்டுறாதீங்க. நீங்க இடம் போடுறது நடந்தாச்சுன்னா இந்த இடத்துல யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியாது அப்படின்னு கவிஞர் சொல்லி இருக்கிறாங்கன்னா அதுக்கு தக்கன நீங்க என்னை பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க ஒண்ணு கேட்க நான் ஒண்ணு கேட்க பதில் சொல்ல வரக்கூடாது இல்லையா? அப்படி முறையா கேட்பீங்க நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா எல்லா விஷயம் நீங்க அறிவாளியா பேசுறீங்க. அப்படி இல்ல முன்னெச்சரிக்கை நீங்க பேசுறாங்க தானே. நான் ஒரு உங்களை வார்த்தை எதுவுமே கேட்கல. காரணத்தில் பாட்டு பாடும் காவல்காரனையும் நான் சொன்னேன். நீங்க மண்டை மண்டை அப்படி இப்படி எதுவும் ஓடிட்டு இருக்கீங்க. மண்டையில கொண்ட அதே அப்படி பேசுவேன். பேசுங்க நீங்க. உங்களை பேசக்கூடாது யாரும் சொல்லுவாங்களா? இல்ல யாருடைய பேச்சு யாரும் வாய்ப்பு சொல்லுவாங்க கொடுக்க மாதிரி பேசுங்க நீங்க. தாராளமா பேசலாம், அது ஏராளமா மக்கள் கேட்கணும். நீங்க பேசுறத கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் உட்கார்ந்துருக்காங்க. தாராளம் பேசுங்க. உங்களை பேசக்கூடாது நான் சொல்லுவேன். அதுக்கு தான் நானும் வந்திருக்கேன். ஏன்னா உங்க பேச்ச ரசிக்கிறது ஏன் கடமை. அது நானே அப்படிதான் வந்திருக்கிறேன். எவ்வளவு அறிவா பேச முடியாது. நீங்க ஒரு வார்த்தை இல்ல அதை சொன்னாங்க. நான் என்னமோ பேசக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி ஒரு பேசுறேன். இப்படி நான் பேசாம போவா. நீ பேசு, நீ போ. என்ன கூப்பிடுற? நான் என்ன சொன்னீங்க? நீங்க பேசவே போகவா, பேச வா, போக வான்னு என்னையே கூப்பிடுற? நான் நின்று பேசவே இல்ல போவான்னு கேட்டேன். போக வான்னு என்னைய கூப்பிடுற? உங்களை கூப்பிடல, என்னைய பேச விட்டுட்டு பேசுங்க. உங்களை யார் பேசக்கூடாது சொன்னது? சொல்லலங்க. சரி சொல்லல. இல்ல இப்ப எனக்கு உண்மை தெரிஞ்சது பேசுவீங்கல்ல, பேசுங்க. எதை பத்தி மட்டும் சொல்லுங்க. ஏன்னா புராணத்தை பத்தி பேசலாம், இல்ல இதிகாசத்தை பத்தி பேசலாம். இன்னும் பேச ஆரம்பிக்கல. காலையில பப்புனு சொல்லி 1000 ரூபாய் கொடுத்துட போறாங்க. கொடுக்குற சம்பளமே அதுலையா? சம்பளம் சம்பளம் உழைப்புக்கு ஏற்றது ஊதியம் சொல்லுவாங்க. உண்மையா? சம்பளம் தான் என்ன? காலையில கொடுக்கறது. யார் கொடுக்கறது? மக்கள் கொடுக்கறது. அது எப்படி இருக்கும்? என்னது சம்பளம்? என்ன எப்படி இருக்கும்? ஆமா, மாம்பழமா இருக்குமா கொய்யாப்பழமா இருக்குமா? எப்படி இருக்கும் சம்பளம்? மாம்பழம் மாதிரி இருக்குமா கொய்யாப்பழம் மாதிரி இருக்குமா?
ஐயா நான் சொன்ன சம்பளம் வேற, நீங்க சொல்ற பணம் வேற. சரி அதைத்தான் நான் கேட்கறது, எப்படி இருக்கு அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன். இதுக்கு நான் உறுதி காட்டவா முடிய சம்பளங்கிறது நான் ஏன் எடுத்துக்காட்ட முடியுமா? என்னது இன்னுதான் இன்றுதான் மக்களாட்சி, அன்று மன்னராட்சி. மன்னராட்சி காலத்திலே வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஊதியம் கொடுப்பாங்க. அந்த ஊதியம் என்ன தெரியுமா? அவனவன் அங்க எங்க வேலை பார்க்கறாலும் அத்தனை பேர் வேலை இருந்தாலும் அரசு கருவூலம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த கருவூலம் இன்னைக்கு நம்ம உடனே தேடி மரபு அப்படின்னு. அப்ப அரசாங்கம் சேர்த்து வைக்கக்கூடிய தானியங்கள் இருக்கு. அதில் சம்பாதிப்பது நெல்லு, அரை மணி உப்பு. ஒரு மனிதனுக்கு சாப்பாட்டுக்கு தேவை தெரியுமா? உப்பிட்ட வரை உள்ள உப்பில கொண்டு குப்பையிட. ஆக மொத்தத்தில் அந்த அரிசி சம்பளம் சொல்லப்படி சம்பாட்டு நெல் அரிசி ஆக்கி அவன் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட முடியாது. முதல் உணவு, மற்ற விஷயங்கள் அடுத்த கட்ட தானியங்கள் தான். அதனால சம்பா என்ற நெல்லும் உப்பு என்ற அளவையும் சேர்த்து கொடுக்கிறது. சம்பா கூட்ட நலம் ரெண்டு சேர்த்தா சம்பா அளம். அதான் 4 பேர் வச்சு சம்பளம். இப்படித்தே வந்துச்சு வார்த்தை. சொல்லி வார்த்தை சும்மா முடியல. அந்த மனுஷனை ஒரு ஆளத்தை கூட வேக விடாம அவரா பேசிட்டு இருக்காரு. இதுல கைதட்டு வேற இருக்கிற செல்ல உடச்சு 1500 கண்ணுக்கு புறப்படாத முன்னணி உடைக்க முடியுமா? ஐயோ ஐயோ என்ன சொன்னப்படி எதுக்கு ஐயா தெரியாம நடிச்சேன். யார் சுகமான வார்த்தை பத்தி யார் நீங்க? யார் நீங்க? தெரியல. நீங்க யார்? அதே தெரியல. தெரியலையா? நீங்க தெரியலையா? அது எப்படிங்க தெரியாம இருக்கா? நான் யாருன்னு தெரியுதா? எனக்கு தெரியுது. அப்ப எங்க நான் பூச்சால இவர் பூச்சான்னு தெரியலைங்க. ஐயா நீங்க நிக்கிறது எனக்கு தெரியுது. உங்க ஊர் பேர் என்னங்கிறது எனக்கு தெரியாது. அது தெரிஞ்சுக்கணும். ஊர் வேணுமா பேர் வேணுமா? பேர் வேணும். அப்ப ஊரோட பேர் வேணும். நீ மொத்தமா லூசா இருக்க கூடாது. ஊரு வேணும் பேர் வேணும். முதல்ல உங்க பேரை சொல்லுங்க, அதுக்கப்புறம் உங்க ஊரை சொல்லுங்க. ஊரை சொல்லுங்க, பேரை உங்க சொல்லுங்க. பேரை சொல்லுங்க. உங்கள்கிட்ட இனிமே பேசும்போது கொஞ்சம் சுதாரி பார்த்தா இருக்காங்க. சரி என்ன கேட்டீங்கப்ப? உங்க பேரு. இதை நான் எப்படி சொல்ல முடியும்? நீங்க எதுவும் சொல்லணும். முடியாது. அது எப்படி முடியாது சொல்ல முடியும்? நீங்க தான் சொல்லணும். நான் எப்படி உங்க பேரை சொல்ல முடியும்? அதான் உங்க பேரை நான் எப்படி சொல்ல முடியும்? என் பேரை நீங்க சொல்ல வேணாம். என் பேர் சொல்ல வேணும்ல. ஐயா எங்க பேரை கேட்கறாங்க, உங்க பேரை தான் கேட்க. நீங்க எதுவும் புரிய முடியல. அண்ணா உங்க பேரு தானே நல்ல சட்டமா பேசி பாத்தீங்களா? கவியரசன். அண்ணே உங்க பேர் என்ன? கவியரசன் கவிதை சொல்லும் காவிய சோழையிலே பேரை கேட்டோன்னு அவன் பேரை மாத்தி கடையில் நான் என்ன செய்வேன்? பேரை கேட்டோன்னு அழகா கவியரசன் சொன்னதா இல்லையா? பேரை கேட்டோன்னு பேரை கேட்டாரு. அந்த மாதிரி நீங்களும் சொல்லணும் இல்லையா? அப்ப உங்க பேர் என்ன? கலையரசன். நான் அவர் பேரை கேட்கிறேன். உங்க பேரை கேட்டேன். அவர் பேர் கவியரசன், என் பேர் கலையரசன். கலையரசனா? நீங்க ஆமா கலைக்கெல்லாம் மனசா அந்த மாதிரி உங்க பேர் உங்களே கலையரசனா? உண்மையிலேயே நாரத மகிழ்ச்சி. கலையரசனா நாரதா? எதை சொல்ல ஏற்கிறது? உண்மையான ஆயிரக்கணக்கில் உணவுக்கு எடுத்துக்காட்டி வேண்டாய். சரி. அப்ப இந்த கலைஞர்களும் என்னை இடத்துல நியமித்திருக்கிறார். அப்ப அப்படி சொல்றீங்க? ஆமா. அப்ப உங்க பேர் நாரதே. ஓ இத நான் எப்படி நம்புறது? நீங்க நம்புறதுக்கான என்ன செய்யணும்? சரி கேட்டீங்களே, நீங்க நியாயமான சொல்லுங்க. இப்ப நித்யானந்தன் இருக்காரு. யாரு? நித்யானந்தன். அவர் தனியா யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. இப்ப நித்யானந்தத்தை பாக்கணும்னா யூடியூப் சேனல் டைப் பண்ணி நம்ம பார்க்கலாம். நித்யானந்தம். நீங்க எது யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க? இருக்கு. இருக்கா? பரவாயில்ல. அப்ப நீங்க ஒரு ஆசிரமம் வச்சிருக்கீங்க. கிராமத்து வாடி. அது என்னுடைய அது உங்க கிராமங்கள் பூரா மேடைகள் எடுத்துக்காட்ட என்ன மட்டுமே என் போன்ற கலைஞர்களை, உன் போன்ற கலைஞர்களை. இதற்கு மேலே அடையாளம் வேணும். இந்த அடையாளம் நீங்க தேவலோக வாசி நாரதன் மகாமணி. சந்தோஷம். உங்க அப்பா பேரு ஏத்துக்க முடியாது. என்னது? சந்தோஷம் ஏத்துக்க முடியாது. ஏன்? உங்களை பார்த்துக்கிற எனக்கு ஒரு சந்தோஷம் தானே. ஏத்துக்க முடியாதுயா. எப்படி ஏத்துக்க முடியாது? வாய் பிடிச்சிட்டு மாங்க பிடிச்ச பேசக்கூடாது. யாருக்கு மாவையா பேசப்படாது. மன மகிழ்ச்சி நான் ஏத்துக்கிறேன். ஏன்? சந்தோஷம் ஏத்துக்க முடியாது. இல்லங்க திருமணமானது திருமணமான பெண்களை பார்த்து 2 மணி அந்த அப்படியா கல்யாணம் ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சொல்ல மாட்டாங்களா? சொல்றது பெரியவங்க சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டாங்க. நான் கேட்கிற கேள்வி சந்தோஷம் வாட்டி அர்த்தத்தை சொல்லுங்க. என்னது? அது தமிழ் மொழியா? என்ன இல்லை சமஸ்கிருதமா? சமஸ்கிருதமா? வடமொழி சொல்லியா? இல்ல சந்தோஷம் சொல்றது சமஸ்கிருதமா? சந்த் என்றால் தேகம். தோஷம். வணக்கம் சார். சாமி கேட்கிற கேள்விக்கு பப்புள் சரியா பார்த்துள்ளார். அடிச்சு மண்டலத்துல உடனே என்ன உடச்சாரு? நீங்க தான் அட்வான்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்தது. குட்டி சாத்தேன். குட்டி சாத்தா இல்ல, சில நேரத்தில் குட்டி சாத்தேன். இப்ப சொல்ல வந்தீங்களே. ஏன்னா சந்த் என்றால் தேகம், தோஷம் பீடை. இந்த உடம்புக்கு நோய்வாய்ப்பட்டவனுக்கு சந்தோஷம் அப்படின்னு அர்த்தம்.
இதுக்கு நீங்க உண்மையான அர்த்தம் நீங்க என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க. மருந்து சொல்லுங்க. சந்தோஷங்கிறது தோஷம். மகிழ்ச்சின்னு சொல்லுங்க. ஆனந்தம் சொல்லுங்க. ஓஹோ, இது தமிழ். அப்ப தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. நம்ம என்ன படிக்கல தமிழ் மொழி இருந்தாவது எங்கும் கடவுள் சொன்ன பாரதி. தமிழ்ல நான் ஒரு வட்ட கேட்ட உங்களை பேசிக்கிட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உலகத்தில் எல்லாரையும் முட்டாளப்படுத்தி என்னை மட்டும் ஏன் அறிவாளி சொல்லி சிவசக்தி என்று கேட்டானே முன்னாள் பாரதி. அப்பவும் ஒருத்தர் போலவத்தில் பேசிக்கிட்டே இருந்தேன். பேசியிருக்கேன். நான் ககனமார்க்கமாக ஒரு கேட்டேன். அப்பேற்பட்ட தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த புண்ணியமான பூமியில கவிதா பேசலாமா? வந்தாரை வரவேற்பது வந்தமிழ் நாடாகும். என்னது வந்தாரை வரவேற்பது வந்தமிழ் நாடாகும். எதிரியாங்கள் வந்தவங்களை வாங்க சொல்றது தமிழர்கள் பண்பாடு. இப்ப நாடு மகாபலிகள் எங்க இடத்துக்கு வந்திருக்கீங்க. எதிரியாக்குறீங்க. உங்களை எதிரி ஆக்குறீங்க. இருக்கணும். எதிரி இல்லாத வாழ்க்கை இனிப்பில்லாத சக்கர போடாடுறேன். எதிரி இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கு. ஏட்டிக்கு பூட்டியா பேசினா எது பேசினாலும் ஏட்டிக்கு பூட்டியில ஏட்டிக்கு போட்டி அதெல்லாம் பூட்டி நான் அப்படிதான் பேசுறேன். ஏட்டிக்கு பூட்டியா தான் பேசுறேன். அப்ப எது பேசினாலும் பேசுங்க. பேசியா பேச தெரிஞ்சவங்க பேச பேசி என்ன பேச வரப்பாங்க. உங்க அப்பா பேரு கேட்கிற கேள்விக்கு பதில் வரணும். ஏற்கனவே உங்களுக்கு எனக்கும் வழக்கு இருக்கிறீங்க வந்து தெரியாது ஓடிடுச்சு. இப்ப மக்கள் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? இன்னைக்கு என்ன கேட்க போறேன் அதானே. என்ன கேளுங்க. நான் கேட்கிற கேள்விக்கு இவர் பதில் அப்பா சொல்லணும். பேருக்கு இது ஒரு பெரிய கேள்வியா? சொல்லுங்க சொல்லுங்க. உங்க அப்பா பேரு? அப்பா பேர் பிரம்மா. தாய் பெயர்? அப்பான்னா அது சரி அம்மான்னு கேட்டு தாயின்னு கேட்டா அது தகப்பன்னு கேட்டுக்கணும். நான் எப்படி கேட்கணும்னு அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். இப்படி கேடு அப்படி கேடுலாம் கேட்கக்கூடாது. நான் தப்பா எதுவும் கேட்டேன்னா அப்பா பேர் என்னன்னு கேட்டேன், உங்க தாய் பேர் என்னன்னு கேட்டேன். சரி ஆ தாயோட பெயர் சொல்லுங்க. தாய் யாரு? அதான் யாரு? ஆறு இல்லை ஒண்ணுதான். தாய் யாரு? உங்களுக்கு தாய் யாரு? கலைவாணி. சரிங்களா? என்ன பெத்த ஆத்தா. எல்லாருக்கும் கல்வி கொடுக்கக்கூடிய என்ன பெத்தா? உங்களை பெத்த ஆத்தா. எல்லாத்தையும் கல்வி கொடுக்குறது யாரு? என்னது? எங்க அத்தா வெளியே பார்த்தான்ற இது என்ன ரொம்ப இருக்கு? உலகத்திற்கே கல்வி தருது யாரு? உங்க அம்மா இல்லையா? என்னை பெத்தா அம்மா நீ சொல்ல பொதுவான வார்த்தை. என்னை பெத்தா அத்தனை உன்னை பெத்தாளா? அவ என்னைய பெக்கலையடா. நீங்க இவர் என்ன வினை முடிச்சாளர் இருப்பார் போல இருக்கே. உண்மை தானே. ஆத்தா என்னைய பெற்றது உன்னையா பெற்றது? சரி சரி நான் கேட்கிறேன். உன்னை பெத்தது ஆத்தா அடையாளம் சொல்லு. அடையாளம் சொல்லிய பெத்தது கடையாளத்தை சொல்றா. பெற்றது கடையாளத்தை நான் சொல்லி என்ன பெற்றவே இல்லை எங்க ஆத்தா சொல்லிட்டேன். உன்னை எப்படி பெற்றிருப்பா? என்னை பெற்ற எனக்கு தெரியாத எங்க என்னது இல்ல எங்க ஆத்தாவுடைய அடையாளத்தை காட்டுனா நான் கூட்டிட்டு போய் உங்களுக்கு கஷ்டம் தான். பிரச்சனை உன் பேச்ச தெரியல. மகாபாரதம் உங்களுக்கு தெரியுமா? வைத்தியாசமா இருக்கு. காமல கருது கண்ணுகிட்டதான் மஞ்சள் கதையா அப்படியே அவன் பேச்சிருக்கேன். தெரியுமா? தெரியுமியா? ராமாயணம் தெரியும். இதிகாசம் தெரியும். வேதங்கள் எதுமையா? சாஸ்திரம் எல்லாம் தெரியும். இதுல எதுவுமே நான் கேட்க மாட்டேன். எல்லாம் தெரியும் சொல்றாருல. அப்ப தெரியும் சொல்ற விஷயத்துல நம்ம கேட்டோம்னா நம்ம சரியா நீ கேட்கணும். பிரச்சனை இல்லை. அப்ப உங்களுக்கு தெரியாத விஷயத்துல கேட்கணும். போன தடவை ஒரு விஷயம் கேட்டேன், யோசனை பண்ணீங்க, அதுக்கு பதில் சொன்னாரு. இப்ப நான் யோசனை பண்ணிட்டே வந்திருக்கேன், இதுக்கு எப்படி பதில் சொல்றீங்கன்னு பார்ப்போம். ஐயா, பொதுவா ஒரு மனுஷன் பிறந்துட்டான்னு வைங்களேன், என்னைக்காவது ஒரு நாளைக்கு சாகத்தியம் போறான். மரணத்தை வென்றவர்கள் உலகத்துல யாருமே கிடையாது. அண்ணே எங்க அப்புறம் போய்க்கலாம், உட்காருங்க, அப்புறம் போய்க்கலாம். மரணத்தை வென்றவர்கள் உலகத்துல யாருமே கிடையாது. ஒரு மனுஷன் செத்துக்கேன், செத்த மனுஷனை என்ன செய்வாங்க? சுடுகாட்டுல கொண்டு போய் புதைப்பாங்க, இல்லைன்னா எரிப்பாங்க. இயல்பு. சுடுகாட்டுல ஒரு மனுஷனை எரிக்கிறாங்க. எரிச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த சுடுகாட்டுல ஒரு பெண்மகள் உட்கார்ந்து அந்த பிணத்தை பார்த்து அழுகிறா. சுடுகாட்டுக்கு முதல் பெண்கள் யாரும் போக மாட்டாங்க. அப்படி சொல்லுது போய் நல்ல கவனிங்க. சுடுகாட்டுல எந்த பெண்மகளும் உட்கார்ந்து அழமாட்டா. சில பேர் போவாங்க, சில பெண்கள் போவாங்க. அப்ப அவ சுடுகாட்டுல உட்கார்ந்து அழுகும் பொழுது என்ன சொல்லி அழுகணும்? எங்க அண்ணன் இறந்துட்டார் சொல்லி அழுகணும். எங்க அப்பா இறந்துட்டார் சொல்லி அழுகணும். என் மாமா இறந்துட்டார் சொல்லி அழுகணும். ஆனா அந்த பெண் அப்படி சொல்லி அழுகல. அப்ப அந்த சுடுகாட்டுல வேலை பார்க்கக்கூடிய அந்த வேலையால் வந்து கேட்கிறாரு, ஏமா அப்படி அழுகிற? மனுஷனா பிறந்துட்டா என்னைக்காவது ஒரு மனுஷன் ஜாகத்தியான் போறேன், செத்துட்டான், இந்த செத்தனே உனக்கு யார் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பெண்மகள் சூச்சகமா சொல்லி அழுதாங்க. எப்படி தெரியுமா? இறந்தவர் சாதாரணப்பட்டவர் கிடையாது, என் அப்பனும் இவனே. நல்ல கவனியப்பா, என் அப்பனும் இவனே, என் தாய் மாமனும் இவனே, என் புருஷனும் இவனே. இருங்க, அவ அழுதது ஒரு பொம்பளையா, ஆனா முறை 3 முறை வருது. செத்தது ஒரு ஆளுங்க. இந்த முறை எப்படி வரும்? செத்தனை யாரு? அந்த பொம்பளை யாரு? எங்க சொல்லு.
தட்டுங்க இப்ப கைங்க. நீ ஏதோ ஒரு வகையில கேட்கிற ஒரு கேள்வி அப்படின்ற இடத்துல நீங்க வந்துட்டீங்க. இதுக்கெல்லாம் ஒரு யூகத்தை எடுக்கிற பதில் சொல்ல முடியாது. என்ன கேள்வி கேள்வி நீங்க கேட்கிற கேள்வி அது முறையில்லாத கேள்வி. என்ன முறையில்லாத கேள்வி? அதனால அப்ப உங்களுக்கு தெரியாது, ஒத்துக்குங்க. அப்படி கிடையாதுயா. வேற ஒரு வரமுறை வேணுமா? என்ன வரமுறை வேணும்? இருங்க. இன்னும் ஒரு பெண்ணுக்கு அவன் ஒண்ணு அப்பா நினைக்கிற மாதிரி இந்த மாமன் நினைக்கிறான், இல்ல அண்ணன் சித்தப்பா தாத்தா ஏதோ ஒரு உறவு இருக்கணும். அது எப்படி நீ சொல்ற ஏற்றி போட்ட மாதிரி அமையுது? அப்படி கிடையாது. இவங்க என்ன பேச்சு பேசுறீங்க? என்ன பேசுறத பேசுறீங்க? எதற்காலும் எகரைக்க முடியாது. அதுக்காக நீ வந்து ஏற்று வர கேட்கிறா? தப்பா எதுவும் கேட்டானா? அதிகமா கேட்டானா? தப்பதான் நீ கேட்கறது. நீங்க எப்படி தப்பு சொல்றாங்க? ஆமா, முறக்கட்டத்தனமா ஒரு கேள்வி எப்படி கேட்க முடியும்? முறகட்ட கதையா? ஆமா. முறகட்ட கதையா? சரி, உங்க வழிக்கு நான் வரேங்க. ஒருத்தன் தப்பான பாதையில போறேன், தப்பான பாதையில போறாங்க, நம்ம விட்டுட்டு சும்மா இருக்குமா? போகாத தம்பி, இந்த பாதையில போ சொல்லுவாங்க இல்லையா? நான் கேட்கறது முறை கெட்டதுன்னு சொல்லிட்டீங்க. இருங்க, முறை கெட்ட கதை சொல்லிட்டீங்களா? எங்க நீங்க நல்ல விஷயமா நல்ல முறையா எடுத்து சொல்லுங்க. இல்லைன்னா இந்த மேடையில எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போங்க. இங்க பாரு, நீ ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா பேச என்ன கரவலூர் கீழப்படி என்ன அதபடியா ஆக பெரியாள சின்ன எங்க வச்சு எவ்வளவு ஆள வச்சாங்க அறிவு வச்சிருந்தேன். ஆரம்பத்திலேயே நான் உங்களுக்கு புள்ளி வச்சேன், தப்பிச்சுக்கிட்டீங்க. இப்போ ஒரு புள்ளி வச்சு ஆளும் மலரும் அறிவும் மலரும் அதுதான் வளர்ச்சி. யாத்தியோடு இன்று வழக்கு அதுவே நீத்தர் பதில் சொல்லுங்க. நல்ல பாடல் தம்பி. இது வந்து ஒரு முறைகெட்ட கதை. ஆனா முறைகெட்ட கதையை என் வாயால் சொல்லும் பொழுது வார்த்தையால் சொன்ன புரியாது. இத வந்து நடைமுறை பாபன்வாங்கல்ல, பெரியவங்க யோசிக்கிறாங்க, என்னடா முறைகட்ட கதையா கேட்கிறாங்க, எப்படி இந்த முறை வரும்னு. அதையே உண்மை. எங்க சொல்லுங்க. வராது, ஆனா வர வைக்கணும். எப்படி? அதை பேச புரியாது, நடைமுறையில் நடத்தி காட்டணும். சொல்லுங்க. இதுக்கு கொஞ்சம் நடிப்பு தேவை. நடிப்பா அதுக்கு தானே வந்திருக்க. 48 நாள் நம்ம கூட்டிட்டு வந்துருக்காருன்னா சும்மா சரி, நடிக்கிறோம். ஒண்ணு இல்ல, உறவை வச்சு பேசுவோம். நல்லா புரிஞ்சுக்கணும். உறவை வச்சு பேசணும். உறவை வச்சு. ஆனா மக்களுக்கு புரியுற மாதிரி நீங்களும் சொல்லணும். இப்ப ஒண்ணு கிடையாது. இப்ப அழுதால அந்த அழுத குணம் இருப்பாரு. குணத்தை பார்த்து நடந்தா 3 முறை சொன்னாங்க. அப்பே அப்பனும் இவனே, என் தாய் மாமனும் இவனே, என் புருஷனும் இவனே. என்ன தெரியுமா? இப்ப இந்த இடத்துல நம்ம நடிச்சு காட்டணும், புரிய வைக்கிறோம். சொல்லுங்க. எப்படி தெரியுமா? இப்ப நான் பெரிய உனக்குக்காரு, இந்த ஊருக்காரு, நீங்க பக்கத்து ஊருக்காரு, வெள்ளைப்பட்டிக்காரு. பக்கத்துல இப்படி சொன்னா புரியும் மக்களுக்கு. 2 பேரும் கம்மாய்க்குள்ள விறகு வெட்டுறோம் இல்லையா, வேலை வெட்டி பார்ப்போம்ல. அப்ப இந்த சூழ்நிலையில சந்திக்கிறோம். கீழூருக்குள்ள வேலூர் தானே, எப்படி பக்கத்து ஊர். அப்படி வேலை பார்க்கும் பொழுது எங்கேயோ பார்த்த மாமா இருக்கேன்னு சொன்னா உங்களுக்கு விசாரிக்கிறேன். நீங்களே என்ன விசாரிக்கிறீங்க? உறவு சொல்லும்போது இன்னொரு வீட்டுக்குள்ள அப்படி சொல்லும்போது கடைசியில உனக்கு எனக்கு கொஞ்சம் தூரத்துல மச்சிர மாமி உறவு சொந்த பந்தமாயிட்டு பக்கத்து ஊரா. அப்ப எனக்கு என்ன வருது, நமக்கு சிறு வயதிலே அம்மா அப்பா இறந்துட்டாங்க. கஷ்டப்பட்டு ஒரே ஒரு தங்கச்சியை கரை சேர்க்கறதுக்காக நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். எனக்கு ஒரு வயசுக்கு ஒவ்வொரு தங்கச்சி இருக்கா. இவளை கட்டி கரை சேர்க்க நினைச்சிருக்கேன். ஒரு நல்ல மாப்பிள்ளை தேடிட்டு இருந்தான். ஆனா இவரை பார்த்தா நம்ம தூரத்து சொந்தமா இருந்தாலும் மச்சின மாமே, நல்ல வாட்ட சாட்டமா, நல்ல ஆளு 6 அடி உயரமா, ஆஜான பாப்பமான உடம்பு, நல்ல செக்க செய்வேன்னு பார்த்தா நல்லா மனிதனா இருக்காரு. நல்லா செய்வார் போல. நல்லா செய்யுங்க. என்ன செய்வனையா? இல்லங்க, நல்ல நல்லா செய்வார்னா பிள்ளைகளுக்கு வேலை வெட்டி செஞ்சு காப்பாத்துவாரு அப்படின்னு நம்பிக்கை எனக்கு வந்து என் தனிக்கு உங்களை கட்டி கொடுக்க தயாராயிட்டு. எப்ப கல்யாணம்? போட பேச்சுக்கு தானே அதையும் சொல்லிக்கிட்டு இருந்தா எப்போ கல்யாணம்? அதே நீங்க இருக்கீங்கல்ல, அங்கே உங்களுக்கு சின்ன வயசுல அம்மா அப்பா இருந்து ஒரு தனிச்சு இருக்கிறா. அந்த தனிச்சியை கட்டி கொடுக்க நீங்களும் கட்டுற மாதிரி கஷ்டப்பட்டீங்க. நீங்க என்ன பண்றீங்க? இவ்வளவு பெரிய மனசு பண்ணி நம்ம தனிச்சை கட்டி கொடுத்து வந்தாரு. இவருக்கு நம்ம தனிச்சு இவரு கட்டி கொடுத்துருவோம். அப்ப நீங்க பெரிய மனசு பண்ணி அப்ப பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்க. ஆமா. இப்ப ஏன் தனிச்சு உனக்கு பொண்டாட்டியா கட்டி? ஏன் தங்கச்சி உங்களுக்கு பொண்டாட்டி? ஆமா. ஏன் தனிச்சு ஓ பொண்டாட்டி ஏன் தனிச்சா இருந்தா பொண்டாட்டி என் பொண்டாட்டி முறை மாறிடுதோ. சரி போயிட்டாங்க, முறை மாறிடுச்சு. இப்ப இந்த சூழ்நிலையில என் நகைச்சிருக்கார பொண்டாட்டி கர்ப்பமாயிட்டான். என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கா? என் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கா? எவ்வளவு சிரமப்பட்டு ஒர்க் பண்ணிருக்கேன். சிரமப்பட்டேன். செருப்பலை அடி வைப்பாங்க. இது வழக்கமா நடக்கிறோம், சிரம வேண்டி கிடக்கு. ஆக மொத்தத்துல அப்படி கர்ப்பிணியான உடனே இங்க வந்து சும்மா இருக்காளா, இவனும் கர்ப்பஸ்திரி ஆயிட்டான். அப்புறம் 2 பேரும் ஒரே 2 பேருமே மாசமா இருக்கிறாங்க. வேலை அப்படி 2 பேரும் செஞ்சிருக்காங்க. ஆக 2 மனைவியும் கர்ப்பஸ்திரியாகி குழந்தை பிறக்கக்கூடிய சூழல் வந்துருச்சு.